தலைநகரமான சென்னையில் இருந்து தூங்கா நகரமான மதுரை வரைக்கும் இன்னைக்கு சூப்பரான ஒரு ஆம்னி பஸ் டிராவல் பிளாக் வரப்போகுது. மக்களே, நம்மளுடைய பஸ் நின்றுட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஜிங் பஸ் ப்ளஸ் சப்ளை பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா வின் டிராவல்ஸ். ஜிங் பஸ்ஸில் நீங்கள் ரெகுலராக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த ரூட் பாஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க மக்களே. நமக்கான மார்ஷல் உங்க பேரு விளம்பரத்தன். ஒரு சூப்பரான பஸ்ஸுங்க இந்த ஜிங் பஸ் ப்ளஸ்ஸு. சென்னை டு மதுரை வர்றதுக்கு ஷார்ப் ஆன் டைம் 6:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை வந்துட்டாங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ பிளாக். திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா சென்னையில் என்னோடய வீட்டில் இருந்து இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஆம்னி பஸ் ட்ராவல் பிளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா தலைநகரமான சென்னையில் இருந்து தூங்கா நகரமான மதுரை வரைக்கும் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஆம்னி பஸ் ட்ராவல் பிளாக் வரப்போகுது. எந்த ட்ராவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிங் பஸ் ப்ளஸ். ஜிங் பஸ் ப்ளஸில் தான் இன்றைக்கி நம்ம சென்னை டு மதுரை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம பஸ்ஸோடைய டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 9:30க்கு சென்னையில் எடுத்து நாளை காலையில் 6:30க்கு மதுரை போகிற மாதிரி டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே மக்களே, மற்ற எல்லா டீட்டெயிலும் பஸ்ஸோடைய பார்க்கிங் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பஸ்ஸோடைய பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா வானகரம், அங்கே தான் வந்து நம்ம பஸ்ஸை வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா பார்க்கிங் போயிட்டோன்னா பஸ்ஸோடைய இன்டீரியரு எக்ஸ்டீரியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக எடுக்கலாம். ஸோ அதனால தான் பார்க்கிங் போயிட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்மளுடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். டைரெக்டாக பஸ்ஸோடைய பார்க்கிங் போயிட்டு மீதி எல்லாமே கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, நம்மளுடைய பஸ் நின்றுட்டுருக்கு பார்த்தீங்களா, ஜிங் பஸ் ப்ளஸ் சப்ளை பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா வின் டிராவல்ஸ். வின் டிராவல்ஸ் தான் இந்த பஸ்ஸோடைய ஓனரு. ஆனால் ஜிங் பஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிராண்டிங் போட்டு இந்த பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மெயின்டெனன்ஸ் எல்லாமே வின் டிராவல்ஸ் பார்த்துப்பாங்க. புக்கிங் எல்லாமே ஜிங் பஸ் ப்ளஸ் பார்த்துப்பாங்க. பஸ்ஸு நல்லா சூப்பராக இருக்குது மக்களே. தாமோதரன் கோச்சில் பில் பண்ண பஸ்ஸுங்க. புது BS6 AC சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு. நல்லா இருக்குது மக்களே பஸ்ஸு பார்க்க. நம்ம பஸ்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம், பயோ டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜிங் பஸ் ஆப்ரேட் பண்ணுற எல்லா பஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பயோ டாய்லெட் இருக்கும். நம்ம பஸ்லேயும் இருக்குது, நான் காட்டுறேன். ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாம். நம்ம உள்ளே வந்துட்டோன்னே ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயோ டாய்லெட் ரெஸ்ட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குது நான் எல்லாமே காட்டுறேன். நம்ம பஸ்ஸோடைய கேபின்னு அசோக் லேலேண்டில் உங்களுக்கு தாமோதரன் கோச்சில் பில் பண்ண பஸ்ஸு. மக்களே, நம்ம பஸ்ஸில் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம், பயோ டாய்லெட் எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாம். உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் தான் டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒரு பெரிய மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கான அந்த சோப் இது ஆயில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு தண்ணி வருங்க, தண்ணி வருது.
அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ளஷ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்லி யூரின் போகிறதுக்கு மட்டும்தான், மற்றபடி வேறு எதுக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணக்கூடாது. யூரின் வருதுன்னா யூரின் போயிட்டு வந்துடுங்க. பட் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஜிங்க் பஸ் ப்ளஸில். இந்த இடத்துல மேலே போட்டிருக்காங்க ப்ளீஸ் ஃப்ளஷ் யூரினல் ஆஃப்டர் யூஸிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. மக்களே, பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சு. இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்குங்க. மொத்தம் 22 சீட்ரு, 22 பர்த் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம பஸ்ஸில். நான் வந்து ஒரு பர்த்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்டீரியர் காட்டுறேன், எப்படி இருக்குது எல்லாமே பாருங்கள். மக்களே, இன்டீரியர்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க ஜிங்க் பஸ் ப்ளஸில். நான் ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லோயர் பர்த்தில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன், சென்னை டு மதுரை வரைக்கும். அதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாம். சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சிங்கிள் பர்த்து தான் நான் புக் பண்ணியிருக்கேன், சைடு லோயர் பர்த்து. இதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மக்களே. நம்ம பர்த்தில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளக் டைப் அண்டு யூஎஸ்பி டைப்பில் உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலை வைக்கிறதுக்கு மொபைல் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல ஏசி வெண்ட்டு, அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட்டு, ரீடிங் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. உங்களுக்கு அட்டாச்சு டைப் தான் பில்லோ வந்து கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டாக ஜிங்க் பஸ் ப்ளஸில் பில்லோ வந்து கொடுக்கல. அதே போல் பிளாங்கெட்டு, திக்கான பிளாங்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா வாஷ் பண்ண ஒரு திக்கான பிளாங்கெட்டு. தூங்குறதுக்கு ஒரு சூப்பரான பெட்டு வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்த இடத்துல நம்மளுடைய லக்கேஜை வைக்கிறதுக்கு லக்கேஜ் ஹோல்டரு, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கான இடமும் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கர்டன்ஸ் நல்லா சூப்பராகவே வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸ்ட்ரிப் லைட் நல்லா இருக்குது மக்களே. வெளியே காட்டுறேன், நிறைய பஸ் இருக்குங்களா, ஸோ அதனால் எக்ஸ்டீரியர் வந்து கவர் பண்ண முடியல. இங்கே கவர் பண்ண முடியலனா கூட நான் காலையில் மதுரையில் போய்ட்டு உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். சேம் அம்யூனிட்டிஸ் தான் உங்களுக்கு டபுள் அப்பர்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ரைவேசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டபுள் அப்பரில் உங்களுக்கு ப்ரைவேசிக்கு நடுவில் வந்து ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி நமக்கு சேம் அம்யூனிட்டிஸ் தான் வந்து டபுள் அப்பர்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. நெக்ஸ்ட்டு சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாம். சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீட்டை ரிக்ளைனிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சீட்டு நல்லா ரெக்ளைனிங் ஆகும். நல்லா உங்களுக்கு புஷ்பேக் சீட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் காலை நீட்டுறதுக்கு உங்களுக்கு காஃப் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா சாஞ்சிட்டு ஜம்முன்னு ட்ராவல் பண்ணலாம் நம்ம. சீட்டுக்கு பின்னாடி என்னென்ன அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இடத்துல ஹூக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கான இடமே. இந்த இடத்துல மேகசின் பவுச்சு, அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்டரு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ளக் டைப்லேயும் வந்து கொடுக்குறாங்க, யூஎஸ்பி டைப்லேயும் வந்து சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. நமக்கு சீட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட்டு, ரீடிங் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 சீட்டுக்கும் நடுவுலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் அங்கே யூஸ் பண்ணலன்னா கூட சீட்டுக்கு நடுவில் கொடுத்துருக்காங்க, இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி டைப்பில் உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க மக்களே.
சேஃப்டினஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிசிடிவி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் ஒரு சிசிடிவி கேமரா, அதே போல் பஸ்ஸுக்குள்ளே உள்ளே வரீங்கன்னா இந்த இடத்துல இந்த டோரு இருக்க இடத்துல மேலே வந்து சிசிடிவி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜிங் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஜிங் பஸ் ஆப் இருக்குங்க, அது மூலிமா கூட நீங்கள் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஜிங் பஸ் டைப் பண்ணிங்கன்னா அவங்களுடைய ஆப் வரும், அதை இன்ஸ்டால் பண்ணி அது மூலிமா நீங்கள் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம் மக்களே. ஜிங் பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு மதுரை டோட்டலாக 8 பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா 11:15 மக்களே. எஸ், 11:15 பஸ்ஸு நான் ட்ராவல் பண்ணுறது 11:15. 9:30 மணி 9:30 வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ் கிட்ட போர்டிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே போர்டிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா கோயம்பேடு எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு ரேடியன்ஸ் ஐகான் அப்பார்ட்மெண்ட் அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இன் ஃப்ரண்ட் ஆஃப் ரேடியன்ஸ் ஐகான் அப்பார்ட்மெண்ட்டு, மதுரவாயில், போரூர் டோலு, பெருங்கலத்தூர், வண்டலூர், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி, அதே போல் காட்டாங்குளத்தூர், எஸ்ஆர்எம் காலேஜ் கிட்ட கொடுத்துருக்காங்க. மறைமலை நகர், சிங்கப்பெருமாள் கோவில், மகேந்திரா சிட்டி, செங்கல்பட்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஜிங் பஸ் ப்ளஸில் நம்ம ட்ராவல் பண்ணுற பஸ்ஸு 9:30 பஸ்ஸு. ட்ராப்பிங் வந்து பார்த்திங்கன்னா 5:25 கொட்டாம்பட்டி பைபாஸ் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து உங்களுக்கு மேலூர் பைபாஸு, ஒத்தக்கடை, மீனாட்சி ஹாஸ்பிட்டலு, லாஸ்ட்டு ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு 6:30 வந்து போட்டிருக்காங்க. ஜிங் பஸ்ஸில் நீங்கள் எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணாலும் உங்களுக்கு வாஷ்ரூம், பயோ டாய்லெட் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஒரு நல்ல விஷயங்க. ஜிங் பஸ்ஸில் இந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பஸ்ஸில் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ஜிங் பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பஸ்லேயும் பயோ டாய்லெட் வச்ச பஸ் தான் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிங் பஸ்ஸில் நீங்கள் ரெகுலராக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த ரூட் பாஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க மக்களே. நீங்கள் ஜிங் பஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ரூட் பாஸ் வந்து காட்டும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜிங் பஸ் ப்ளஸில் நிறையா ரூட்டுக்கு ரூட் பாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு மதுரை. ஸோ சென்னை டு மதுரை வந்து பார்த்திங்கன்னா 29 ருபீஸு. இதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 29 ருபீஸ்லேயே நீங்கள் ரூட் பாஸ் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கூப்பன் கோடுன்னு காட்டுதில்ல, இந்த இடத்துல ஜிங் பாஸ்ன்னு நீங்கள் டைப் பண்ணணும். இருங்க நான் டைப் பண்ணுறேன். ஜிங் பாஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ரூபாலே நீங்கள் வந்து ரூட் பாஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் மக்களே. பே பண்ணி 10 ரூபா கொடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்ரு வந்து 299, ஷேர்டு ஸ்லீப்பர் வந்து பார்த்திங்கன்னா 599, ஷேர்டு ஸ்லீப்பர் 599, சிங்கிள் ஸ்லீப்பர் வந்து பார்த்திங்கன்னா 699 மக்களே. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் வேலிடிட்டி. ஒரு புக்கிங்கில் நீங்கள் 2 சீட்டு வரைக்கும் புக் பண்ணிக்கலாம். வாங்க மக்களே, ஜிங் பஸ்ஸை பற்றி ஒரு சில டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். ஜிங் பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் பஸ்ஸஸ் வந்து இருக்குது. ஜிங் பஸ் ப்ளஸ்ஸு, ஜிங் பஸ் மேக்ஸு, ஜிங் பஸ் எலைட். நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது ஜிங் பஸ் ப்ளஸில் ட்ராவல் பண்ணுறோம் சென்னை டு மதுரை வரைக்கும். ஜிங் பஸ் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால்வோ கேட்டகரி பஸ்ஸுங்க. உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டின்னரு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது எல்லாமே வந்து கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணதில்லை. கூடிய சீக்கிரம் ஜிங் பஸ் மேக்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணி நம்ம சேனலில் வீடியோ வந்து போடுறோம். ஜிங் பஸ் மேக்ஸ் வந்து எந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூர், சென்னை டு ஹைதராபாத்து, சென்னை டு திருவேண்ட்ரம், பெங்களூர் டு திருவேண்ட்ரம் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் ஜிங் பஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரூட்டில் ஆப்ரேட் பண்ணாலும் அந்த சென்னை டு கோயம்புத்தூர் ரூட்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் வந்து ஜிங் பஸ் ப்ளஸில் வந்து தராங்க. மேக்ஸில் இல்லாமல் ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூர் ரூட்டில் மட்டும் உங்களுக்கு நைட்டு டின்னர் வந்து கொடுப்பாங்க. இன்னும் மதுரை ரூட்லலாம் வந்து கொடுக்கல. கூடிய சீக்கிரம் இதுலேயும் வந்து கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுற பேசஞ்சருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட்டு டின்னர் சாப்பிடலைன்னா கூட பஸ்ஸில் சாப்பிட்டுப்பாங்க. நம்ம பஸ்ஸில் காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாட்டில் வந்து ஜிங் பஸ் ப்ளஸில் இருந்து கொடுத்துருவாங்க மக்களே. சென்னை டு மதுரை போட்டிங்கன்னா ஜிங் பஸ்ஸில் உங்களுக்கு 8 பஸ்ஸு காட்டுங்க. உங்களுக்கு மேக்ஸ் இருக்குல்ல, ஜிங் பஸ் மேக்ஸு சென்னை டு திருவேண்ட்ரம் அந்த பஸ்ஸுக்கும் புக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போக மாட்டாங்க. மதுரை ஆம்னி பஸ் ஸ்டாண்டு உள்ளே போக மாட்டாங்க. பைபாஸில் இறக்கி விட்டுருவாங்க. அதே போல் திருச்செந்தூர் போகிற 2 பஸ்ஸுக்கும்
புக்கிங் வந்து மதுரைக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்டு உள்ளே போக மாட்டாங்க, உங்களுக்கு பைபாஸில் தான் ட்ராப் பண்ணுவாங்க. மீதி இருக்க 5 பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாட்டுத்தாவணி ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம கூட வர பைலட் அண்ணா, மொத்தம் 2 பைலட் அண்ணா, ஒரு அட்டெண்டர் இருக்காங்க. இது இல்லாமல் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷல் வந்து வருவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்க மதுரை வரைக்கும். அவங்கள பஸ்ஸுக்குள்ளே வரும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்க பேர் அண்ணா, உங்கள் பேர்? அபீஸ். உங்கள் பேர்? விஜய். உங்கள் பேர்னா? செல்வராஜ். சூப்பர். உங்களுக்கு மேலே வந்து போட்டிருக்காங்க டவுன்லோடு த ஜிங் பஸ் ஆப் மூலிமாவும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் அவங்களுடைய வெப்சைட்டும் இருக்குது www.zingbus.com. அது மூலிமாவும் நீங்கள் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். பஸ்ஸோடைய ஸ்ட்ரிப் லைட் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. எல்லா விண்டோவும் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மக்களே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிங் பஸ் மேக்ஸ் நின்றுட்டுருக்கு. ஜிங் பஸ் மேக்ஸ் இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூர் போகிற பஸ்ஸு. திருவாண்டம் பஸ்ஸு முன்னாடியே கிளம்பியிருப்பாங்க. நம்ம பஸ்ஸோடைய லுக்கு பாருங்களேன், அப்படியே வால்வோ பஸ் ஆட்டோ இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இந்த பஸ்ஸு வந்து தாமோதரன் கோச்சில் பில்ட் பண்ண பஸ்ஸு. ஆனால் லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்வோ பஸ் ஆட்டோ அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்கில் இருந்து எடுத்தாச்சு. நமக்கு ஃபஸ்ட்டு போர்டிங் கோயம்பேடு தான். கோயம்பேடு போயிட்டு அங்கேருந்து போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா பூந்தமல்லி பைபாஸு. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா வேலூர் போகிற ரோடு. இந்த ரைட் எடுத்தோன்னா நம்ம கோயம்பேடு போய்க்கலாம். இந்த இடம் பேர் வானகரம். வானகரத்தில் ஆல்டோ பார்க்கிங் இந்த இடத்துல தான் நம்ம பஸ் வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. பஸ்ஸுக்குள்ளே உள்ளே வந்துட்டோன்னே ஒரு 500 ml தண்ணி பாட்டில், வாட்டர் பாட்டில் வந்து ஜிங் பஸ் ப்ளஸில் இருந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 8:15 வாக்கில் பார்க்கிங்கில் இருந்து எடுத்திருக்காங்க. நம்ம பஸ்ஸுக்கு 9:30 மணி போர்டிங் பாயிண்ட்டு. ஆனால் ஒரு 15 minutes பிஃபோரே வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு போயிடுவாங்க. 9:15 அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு போயிடுவாங்க. ஜிங் பஸ்ஸில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஜிங் பஸ்ஸில் இருந்து மார்ஷல், ஜிங் பஸ் ஸ்டாஃபில் இருந்து ஆள் வருவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சென்னை டு மதுரை ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணி வருவாங்க. அப்போ வரும்போது உங்களுக்கு ஜிங் பஸ்ஸில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் மார்ஷல் கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். சொன்னீங்கன்னா அவங்க என்ட்ரி பண்ணி உங்களை பஸ்ஸுக்குள்ளே அனுப்புவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஜிங் பஸ் ஆப்பில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். அந்த மை ட்ரிப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் ட்ரிப்பில் உங்களுக்கு சென்னை டு மதுரை வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்திருக்கும். இந்த 4 டிஜிட் ஓடிபியை நீங்கள் மார்ஷல் கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். ஜிங் பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த சேஃப்டினஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கொடுப்பாங்க. ஸ்பீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடு போக மாட்டாங்க. உங்களுக்கு 80 லாக் பண்ணிவிடுவாங்க. இந்த ஜிங் பஸ் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், வால்வோ பஸ்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 80 லாக்கு. அந்த டைமிங்கும் பக்காவாக மெயின்டைன் பண்ணுவாங்க. காலையில் என்ன டைமிங் போட்டிருக்காங்களோ அந்த டைமே இல்லைன்னா பிஃபோர் டைமே கூட கூப்பிட்டு போய் விட்டுருவாங்க. ஆனால் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 80 கரெக்டாக ஓட்டுவாங்க. ஜிங் பஸ்ஸில் இப்போ நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ணுறீங்க, மெயினாக வந்து லேடிஸ், பெண்கள் வந்து தனியாக ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சேஃப்டினஸ்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து தருவாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா லைவ் ட்ராக்கிங், பஸ்ஸு எங்கே போகுது எல்லாமே பார்த்துக்கலாம். அதே போல் 24/7 சப்போர்ட் இருக்குது. மார்ஷல் வந்து நீங்கள் எந்த டைமில் ஹெல்ப் கேட்டாலும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ தனியாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஃபீல் பண்ண வேணாம், ஜிங் பஸ் உங்களுக்கு எல்லா டைம்லையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீட்டும் அதே போல் பர்த்து எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹேமர் வந்து கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி ஹேமர் வந்து கொடுத்துருக்காங்க. டோர் எல்லாமே உங்களுக்கு எமர்ஜென்சி எக்ஸிட் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹேமரும் வந்து சேஃப்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க.
ஏஜ்டு பீப்புளு அதே போல் லேடிஸ் வந்து அப்பர் பர்த்தில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இரும்பாட்டம் இருக்குங்க, ஸ்டீல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது மூலிமா நீங்கள் மேலே ஏறிக்கலாம். அதே போல் சேஃப்டினஸ் உங்களுக்கு கீழே விழாமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல பேடு மாதிரி கொடுத்துருக்காங்க. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 9 மணி ஆகுது. நம்ம கோயம்பேடு வந்திருக்கோம். கரெக்டாக வந்து விஜயகாந்த் கட்சி ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே நின்றுட்டுருக்கோம். சரியான டிராஃபிக்கு. ஏன்னா இன்றைக்கி ஒரு வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடேனா உங்களுக்கே தெரியும், கோயம்பேடு சொல்லவே வேணாம், சரியான டிராஃபிக்காக இருக்கும். ஏன்னா தொடர்ந்து 2 நாள் வீக்கெண்டுனால நிறைய பேர் வந்து ஊருக்கு போவாங்க. இந்த இடத்துல ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா டிரைவரை மானிட்டர் பண்ணுறதுக்கு. இப்போ டிரைவர் வந்து ஃபோன் நோண்டுறாங்க, தூங்கிட்டாங்கன்னா ஸோ இது மூலிமா வந்து கேமரா காமிச்சு கொடுத்துரும். ஸோ மார்ஷலுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடும். ஸோ அவங்க வந்து டிரைவரை மானிட்டர் பண்ணிப்பாங்க. ஸோ டிரைவரை மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்பஸ் ப்ளஸில் உங்களுக்கு அந்த சேஃப்டி பக்காவாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் இல்லாமல் பக்காவாக இருக்கும். ஜிங்பஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விபத்து இல்லாமல் இது வரைக்கும் பஸ்ஸு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. கோயம்பேடு போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா கீதம் ஹோட்டல் கிட்ட கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பஸ் இருக்கனால நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் பின்னாடி நிப்பாட்டியிருக்காங்க. நமக்கான மார்ஷல் ப்ரோ, உங்க பேரு? சிலம்பரசன். மக்களே, நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்துக்கு வந்துட்டேன். இதுக்கு மேலே போர்டிங் பாயிண்ட் இருக்கும். போர்டிங் இருக்கனால நான் வந்து கேபின் போல் போர்டிங்லாம் முடிஞ்சு நம்ம பைபாஸ் போயிட்டோன்னே நம்மளுடைய கேபின் ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். செங்கல்பட்டு டோல்கேட் தாண்டி அங்கேருந்து நம்மளுடைய கேபின் ரைடு எல்லாமே எடுக்கலாம். ஏன்னா முன்னாடி கேபினில் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் இருக்காங்க. 2 டிரைவர் அண்ணா, ஒரு அட்டெண்டர் அண்ணா, ஒரு மார்ஷல் இருக்கனால முன்னாடி நம்மளும் இருக்க முடியாது, கேபின் உட்கார முடியாது. போர்டிங் இருக்கனால போர்டிங் முடிஞ்சு அவங்க உள்ளே வந்துடுவாங்க. நம்ம போயிட்டு கேபின் ரைடு எல்லாமே எடுக்கலாம். டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம். டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு மதுரை வரைக்கும் ட்ராவல் பண்ண 854 ஆச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்பஸ் ஆப்பில் தான் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணேன். ஸோ நீங்களும் ஜிங்பஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஜிங்பஸ் ஆப்பில் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணுங்கள் மக்களே. பஸ்ஸோடைய ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் ரூட்டு தாங்க. இப்போ சென்னையில் இருந்து திண்டிவனம், விழுப்புரம், திருச்சி வழியாக தான் உங்களுக்கு மதுரை வந்து போகிறாங்க. மக்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:35. நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் வந்திருக்கோம். கிளாம்பாக்கம் போர்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:40 கொடுத்துருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோரே நம்ம பஸ் வந்தாச்சு. கிளாம்பாக்கம் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு வெளியே தான் போர்டிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பஸ் ஸ்டாண்டு உள்ளே போக மாட்டாங்க போல். நேரங்கள் கழித்து
மக்களே டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:15 நமக்கு ரெஸ்ட் ஸ்டாப் விட்டுருக்காங்க. கரெக்டாக எங்கன்னா உளுந்தூர்பேட்டைங்க. உளுந்தூர்பேட்டையில் ஆம்னி பஸ் உரிமையாளர் சங்கம் சார்பாக ஆரம்பித்தாங்கள்ல அந்த இடத்துல ரெஸ்ட் ஸ்டாப் வந்து விட்டுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஸ்டாப் நல்லா ஹைஜீனிக்காக இருக்குங்க. டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கேபின் ரைடு பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு தரமான கேபின் ரைடு. ஜிங் பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 80 லாக்குங்க. ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், வால்வோ பஸ்ஸாக இருக்கட்டும் 80 லாக்கு. அந்த 80லே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் அண்ணா சூப்பராக ஓட்டினாங்க. நிறைய ஓவர்டேக் நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு 7 இடத்துல டேக் டைவர்ஷனுங்க. பிரிட்ஜு கட்டுறதுனால டேக் டைவர்ஷனால் கொஞ்சம் லேட்டு. அது இல்லைன்னா வைங்களேன் இன்னும் நல்லா சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் கேபின் ரைடு தரமாக இருந்துச்சுங்க. நம்ம பஸ்ஸில் நீங்கள் சென்னை டு திருச்சியும் புக் பண்ணிக்கலாம். ஜிங் பஸ் ப்ளஸில் திருச்சியில் எங்கே ட்ராப் கொடுக்குறாங்கன்னா மன்னார்புரம் பைபாஸு, அதே போல் வந்து விராலிமலை டோலு, அதுக்கப்புறம் சமயபுரம், இந்த 3 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து ட்ராப் கொடுக்குறாங்க. அதே போல் செங்கல்பட்டு தாண்டி உங்களுக்கு போர்டிங் இருக்குங்க. நீங்கள் திண்டிவனம் டு மதுரை போட்டிங்கன்னா இந்த பஸ்ஸு காட்டும். திண்டிவனம் விழுப்புரத்தில் இருந்து கூட நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இதுக்கு மேலே நான் தூங்கலான் இருக்கேன். இதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம மதுரையில் மீட் பண்ணலாம். பார்ப்போம் காலையில் என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே பார்க்கலாம். இதுக்கு மேலே தூங்கிட்டு மதுரையில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். குட் நைட் மக்களே. நம்ம பஸ்ஸோடைய ரிட்டர்ன் டைரக்ஷன் டைம் வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலையும் சேமுங்க. 9:30க்கு எடுக்கிறாங்க. நைட்டு 9:30 மணிக்கு எடுத்து கோயம்பேடு உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் 5:30க்கு 5:30 மணிக்கு வர மாதிரி டைமிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் மதுரையில் இருந்து கோயம்பேடு வரும்போது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வர மாதிரி டைமிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் சென்னையில் இருந்து மதுரை போகும்போது உங்களுக்கு அரைவல் டைம் மதுரையில் 6:30 கொடுத்துருக்காங்க மக்களே. The next morning. ஷார்ப் ஆன் டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:30 மணிக்கு நம்ம மதுரை வந்தாச்சு மக்களே. ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலாக இருந்துச்சு ஜிங் பஸ் ப்ளஸில். மக்களே ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவல் நமக்கு மதுரையில் எண்டாவது. ஒரு சூப்பரான பஸ்ஸுங்க இந்த ஜிங் பஸ் ப்ளஸ்ஸு. சென்னை டு மதுரை வர்றதுக்கு ஷார்ப் ஆன் டைம் 6:30க்கு வந்து பார்த்திங்கன்னா மதுரை வந்துட்டாங்க. நான் கரெக்டாக ரெஸ்ட் ஸ்டாப்க்கு அப்புறம் உள்ளே போய் படுத்தேங்க. நல்லா தூங்கிட்ட. உள்ள கம்ஃபர்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. மெயினாக அந்த ஏசியோடைய சில்னஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் சென்னை டு மதுரை வரீங்கன்னா ஜிங் பஸ் ப்ளஸில் வாங்க. ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்கும். ரெகுலராக நீங்கள் சென்னை டு மதுரை ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ரூட் பாஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ரூட் பாஸ் எடுத்து ட்ராவல் பண்ணிங்கன்னா சீட்ரு 299, ஷேர்டு ஸ்லீப்பர் உங்களுக்கு 599, சிங்கிள் ஸ்லீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 699 ருபீஸ் மக்களே. இது நோட் பண்ணிக்கோங்க. பஸ்ஸுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் நல்லா ஹைஜீனிக்காக அதுவும் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. ஓவரால் ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலாக இருந்துச்சு இந்த ஜிங் பஸ் ப்ளஸில். கண்டிப்பாக சென்னை டு மதுரை வரீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் மக்களே. இந்த vlog இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த vlog பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான பஸ் ட்ராவலில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு அவுட் ஆஃப் 9.8 தாராளமாக தருவேன். ஒரு சூப்பரான பஸ்ஸுங்க ஜிங் பஸ் ப்ளஸ்ஸு சென்னை டு மதுரை வர.